பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகவதி அருண். நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த வார்த்தை பயன்படுத்திக்கலாம். க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்படி நிறைய கேள்விகளை கேட்டுகிட்டே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு அடிப்படையான தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட பொருளை யார் வாங்குவா அப்படிங்கிறத சரியாக கண்டுபிடிக்கிறது. இதுதாங்க முதல்ல. உங்கள் வியாபாரத்தை பற்றின ஒரு முழு விஷயத்தையும், உங்கள் வியாபாரத்தில் என்னென்ன நடக்குது, அதை எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், இதை பற்றி முழுசாக நம்ம ஒரு சின்னதாக ஒரு விஷுவல் ஃப்ரேமாக போடணுன்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல்ஸ் பேர் தான் பிஎம்சி, பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ். சரிதாங்களா? இதில் 9 விதமான கட்டம் இருக்கும். ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதை பற்றி தான் வரப்போகிற 9 வீடியோவிலையும் ஒவ்வொரு கட்டத்தையாக நம்ம பார்க்க போகிறோம். முதல் கட்டம், அதில் இருக்கக்கூடிய முதல் கட்டத்துக்கு பேர் கஸ்டமர் செக்மெண்ட், வாடிக்கையாளரின் பிரிவுகள். ஓகேவா? ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி, நீங்கள் உங்கள் நிறுவனத்தை அடுத்த நிலைமை கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணணுன்னாலும் சரி, இதை பற்றி ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கணும். இது எங்கெல்லாம் பயன்பட போகுது அது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோஷனல் பண்ணணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ப்ரமோஷன் பண்ணணும், உங்களோட ப்ரமோஷன் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டார்கெட்டடான ஒரு லொக்கேஷனில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கஸ்டமர் செக்மெண்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், அதை அழகாக கொண்டு போய் சேர்த்துரும். இதை தான் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாடிக்கையாளரின் பிரிவு. வழக்கம் போல் நம்மளோட ஸ்டைலே என்னென்னா, ஒரு அருமையான கதை சொல்கிறது தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரினே வச்சுக்கோங்க. ஒருத்தர் சோப்பு வியாபாரம், அதாவது ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு சோப்பு வியாபாரம் பண்ணுறாரு, அந்த நிறுவனம் பண்ணுது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை சேல்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு கன்சல்டண்ட்டில் போயிருக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி போன இடத்துல என்ன ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சோப்பு, கைகளில் கழுவுனா கிருமிகள் இருக்காது, ஆன்டிபயோட்டிக்லாம் இதில் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க நினச்ச மாதிரி அந்த சேல்ஸ் நடக்கலை. ஏன் அப்படின்னா, ஒரு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை அப்படின்னா, எல்லாருமே எனக்கு கஸ்டமருங்க, எல்லாரும் கஸ்டமர், என் பொருள் எல்லாருக்கும் பண்ணும், அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. கட்டாயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் பொருளை பயன்படுத்துகிறவங்க ஸ்பெசிஃபிக்காக தான் இருப்பாங்க, ஒரு டார்கெட்டடாக இருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பயன்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க. ஸோ அதை நம்ம யாருங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்மளால் சரியாக பண்ண முடியும். வாங்க கதைக்குள்ளே போவோம் அப்படின்னு ஒரு கன்சல்டன்ட் போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 4 நாள் இந்த சோப்பை நான் முதல்ல பயன்படுத்தி பார்க்குறேன், நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதானான்னு பார்க்குறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு சரியான ரிசல்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு பிரபலமான ஒரு சோப்பு நிறுவனம் தான் வச்சுக்கோங்களேன், இன்டர்நேஷ்னல் அளவில். ஸோ அவர் அதை பயன்படுத்திட்டு கடைசியில் அவருக்கு ரிசல்ட் கொடுக்க போகிறாரு. சார், நீங்கள் யாருக்கு பண்ணணும் அப்படின்னா, இதோட டார்கெட் ஆடியன்ஸ், அதாவது கஸ்டமர் செக்மெண்ட்டு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டார்கெட் ஆடியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, அடல்ட் உமன், ஒரு 24 வயசுலேருந்து 45 வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு இதை சொல்லுங்கள். இது ஹேண்ட் வாஷ் அதுக்கு கிடையாது, பாத்துக்கு, அதாவது குளியல் சோப்புக்காகவே இதை யூஸ் பண்ணலாம். இது அது மட்டும் இல்லாமல் ஒரு லக்ஸுரியான கேட்டகரிக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லி கொடுக்குறாரு. இதை போட்டால் நல்லா க்ளோ ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தது அந்த பிராண்டோட வேல்யூ அவ்வளோ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. பார்த்திங்கன்னா சேல்ஸ் தரமாக நடந்தது. முதல்ல நம்மளோட கஸ்டமர் செக்மெண்ட் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ ப்ரப்போசிஷன் பண்ணாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சேனல் பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வாடிக்கையாளரின் பிரிவு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ என்ன ஆச்சு, அதோட சக்ஸஸ் ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சமாக கூடி பெரிய அளவுக்கு டெவலப் ஆனாங்க. இதே ஒரு கடையை எடுத்துக்கலாமே. ஒரு கடையில் அவர் என்ன சொல்கிறாரு, வெஜிடபிள் வியாபாரம் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் இது காய்கறி கடை, எல்லாருமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணுறாரு. இதனால நார்மலாக வர்றவங்க தான் வராங்க, மற்ற யாருமே வர்றதில்லை. அவருக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு இதே மாதிரி கேள்வி கேட்டார். அப்போ அவர் சொல்ல வேண்டிய முதல் விஷயம், முதல் விதை அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, இந்த காய்கறி காலையில் வாங்கிட்டு மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு உங்களுக்கு கொண்டு வந்தேன், ரொம்ப
ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் இது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ். ஸோ நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த காய்கறிகளை சாப்பிடலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு யாரெல்லாம் ஆரோக்கியமான வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்கிட்ட பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதோட சேல்ஸ் வந்து தரமாக மாற ஆரம்பிச்சுது. ஸோ ஒரு வாடிக்கையாளரின் பிரிவுகள், அதை கஸ்டமர் செக்மெண்ட் என்னங்கிறத சரியாக சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்படிலாம் அதை ஹெட்டிங்கில் பிரிப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல டெமோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்க யார், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க வயசு என்ன அப்படிங்கிறத சொல்கிறது. அடுத்து சைக்கோகிராஃபி, அப்புறம் அவங்களோட பிஹேவியர், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, குறிப்பாக கஸ்டமரோட நீடு, இதை எல்லாமே பார்க்கக்கூடிய முதல் பாக்ஸ் தான் கஸ்டமர் செக்மெண்ட். பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸில் முதல்ல பார்க்க வேண்டியதே இந்த கஸ்டமர் செக்மெண்ட் தான். உங்கள் வாடிக்கையாளர் யார், அவர் எங்கே இருக்கிறாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. எக்ஸாம்பிளுக்கு ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி டூரிஸ்ட்டாக வர்றவங்க வந்து அதிகமாக ட்ரிங்க்ஸாக எடுக்கணும் அப்படிங்க வந்து ஹாட்டாக டீ, காஃபி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சூப்பு, இந்த மாதிரி சூப் ஐட்டம் அதிகமாக எடுக்கணும்னு நினைப்பாங்க. பிகாஸ் அந்த லொக்கேஷன், அந்த என்விரான்மெண்ட்டும் அது வந்து கேட்கும். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாட்டான ஒரு பிளேஸு, வெள்ளூர் மாதிரியோ அல்லது வந்து ரொம்ப அதிகமான வெப்ப மண்டலங்களாக இருக்கக்கூடிய இடத்துல தண்ணீரோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ நிறைய ஃப்ளோடோ மாதிரியோ ஐஸ்கிரீம் மாதிரியோ எடுப்பாங்க. ஏன்னா அந்த என்விரான்மெண்ட்டு. ஸோ எந்த இடத்துல எதை நம்ம வந்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து லொக்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைட்டிலுக்கு கீழே வரும். ஸோ இதே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஜூன் மாதிரி ஒரு பகுதிகளில் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க தாராளமாக வந்து இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு போகிறவங்களை வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை அதை நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வச்சுருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாடிக்கையாளர் பிரிவோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் கட்டாயம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கஸ்டமர் செக்மெண்ட்டை மிகச்சரியாக பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். இது உங்கள் பகவதி அருண். நன்றி, வணக்கம்.